ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிகே பிரதர் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம சிவகாசியில் ரகசிய பூங்கா ஒன்று இருக்குது. அதை நாங்கள் உங்களுக்கு காமிக்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரியாஸ்பத்திரிலேருந்து வரீங்கன்னா வேலையாஸ்தர் ரோட்டை பிடிச்சி நேராக வந்துக்கிட்டே இருங்க. எங்கிட்டும் திரும்பிடாதீங்க, ஒரே ரோடு. ரோடு எங்கிட்ட இருந்தாலும் வரவங்க வரட்டும். அங்கிட்ட இருந்து ஒரு எஸ்எப்ஆர் காலேஜ் கிட்ட வந்துடணும் எல்லாரும். மற்றவங்களாம் வரும்போது நாங்க இங்கிட்ட இருந்து பெரியாஸ்பத்திரில இருந்து வரனால நாங்க இங்கிட்ட கூடி போய்கிட்டு இருக்கோம் இப்போ. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், வரும்போதுலே உங்களுக்கு டீ குடிக்கணும் போல இருந்துச்சுன்னா கடை மொத்தத்துக்கு ஒரு 6-7 கடை இருக்குது. டீ குடிச்சிக்கலாம். அல்லது அங்க உங்க குரூப்ல யாரும் டீ குடிக்காதவங்க இருந்தாங்கன்னா ஜூஸ் கடை இருக்கு, ஜூஸ் குடிச்சுக்கலாம். ஐயோ அதுவும் வேண்டாம், எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னாலும் வந்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்கு, ஹோட்டல்ல இது பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பூங்காக்கு போகும்போது அப்படியே இது பண்ணிக்கிட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரைட் சைடு வளைய போறோம். எஜபார் காலேஜ் சைடு ரைட் சைடு வளைய போறோம். அந்த ரகசிய பூங்காக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். நம்ம ரைட் சைடு வளைய போறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இண்டிகேட்டர் போட்டு வளைங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கெல்லாம் ஹெல்மெட்டோட பாதுகாப்போட தான் நாங்கள் இப்போ வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கோம். 2 பேரும் தான் உட்காந்து போய்கிட்டு இருக்கோம் வண்டியில. நீங்களும் அந்த மணிக்கு பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்க. நான் வளையும் போது லெஃப்ட் சைடு ஒரு தடவை பார்த்துக்கோங்க, வண்டி வருதான்ட்டு. நேரா போய்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல எஸ்எப்ஆர் காலேஜ் வந்துச்சு பாருங்க. எஸ்எப்ஆர் காலேஜ் பக்கத்துல நம்ம நெருங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ணிட்டு இப்போ எஸ்எப்ஆர் காலேஜ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எப்ஆர் காலேஜ்ல இருந்து இப்ப நம்ம ரைட் சைடு போறோம். அந்த பூங்காக்கு போறதுக்கு நம்ம ரைட் சைடு வளையணும். ஷார்ட்கட் லெஃப்ட் சைடு வளையணும். லட்சம் தேட்டர்ல போகும் இடமெல்லாம் போக்குவரத்தும் இல்லை, வெகு தொலைவில் இல்லை. ஏதோ ஒரு படம் ஓடுது ஃப்ரெண்ட்ஸ், விமல் படம். கீரை வேற நான் தப்பா போட்டு போறேன் ஃப்ரெண்ட்ஸ். கீரை வேற நான் தப்பா போட்டு போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளை கீரை போடணும். இந்த ரோலக்ஸ்னு ஏதோ ஒரு கடை வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ரோலக்ஸ் கடையில நீங்க முடிவெட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும், சூப்பரா பண்ணி விடுவாப்ல. ரோலக்ஸ் சலூன் வளர்ந்தோம்னா அப்ப ரைட் சைடு வளையணும். ரோலக்ஸ் ரைட் சைடு வளைஞ்சோம்னா இப்ப நம்ம பூங்காக்கு பக்கத்துல நெருங்கிட்டோம். அந்த ரகசிய பூங்கா கிட்ட நெருங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்துல வந்துருச்சு. ஆனா இந்த பூங்கா இருக்கிறது சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது, நிறைய பேர் தெரியல. உங்களுக்காண்டி இந்த வீடியோ ஒரு நாள் வந்தோம், அதுக்காண்டி நாங்க வீடியோ எடுத்து போனோம். இந்த பாருங்க, இந்த இது போய்கிட்டே 3 ரோடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுலயும் நீங்க போனாலும் போயிடலாம், இதுலயும் போனாலும் நீங்க போயிடலாம். அப்படியே லெஃப்ட் சைடு போகும்போது நல்ல இயற்கையான மரங்கள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அந்த பூங்காக்கு நம்ம வந்து உங்களுக்கு கோயில் இருக்குது, சாமி கும்பிட்டுக்கலாம். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அந்த நீங்க ஃபேமிலியோட இருந்தீங்கன்னா முக்கியமா வாங்க. சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் விளையாடுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இருக்காங்க அந்த பூங்கா. நான் பூங்கா இருக்கா, வாங்க போறோம். நம்ம உள்ளக்க போவோம் வீடியோ கூட. நம்ம இப்போ உள்ள போலாம். போட்டிருப்பாங்க, நம்ம இப்படிதான் வரணும் பார்த்து. நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா கரெக்டா அணில் தானே அது, அணில் குப்பை ரெடியா இருக்கும். எல்லாத்துக்கும் இது எப்படி ஆடுறதுன்னா இதுல கால் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இப்படியே இது பண்றது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அதை பண்ணி காமிக்க சின்ன பிள்ளைங்க ஆடுறதா, நான் சும்மா எருக மாட்டேன், நானும் விளாண்டுப்பேன். அப்படியே இருந்தாங்க சின்ன பிள்ளைங்க சருகு விட்டுக்கலாம் நல்லா. அடுத்து ஊஞ்சல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சீசா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குளிர்ச்சியான இடம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வீட்டில் டிப்பனில் சாப்பாடு ஆகிட்டு இங்கே உட்காந்துட்டு ஃபேமிலியோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். பார்க்கலாம். நீங்கள் வாக்கிங் போகலாம், வாக்கிங் போனால் உங்களுக்கு இதில் அப்படியே போய்க்கலாம் சுற்றி. ஆனால் உட்காந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். உட்காந்து பேச நல்லா மரம், நல்லா காற்றோட்டமாக போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வருங்க, இது சறுக்கு விளாடுறது, இந்த பசங்களாம் விளாடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். லவ்வர்ஸுக்கு மட்டும் அனுமதி கிடையாது இங்கே. ஆமாம், இது ஒரு ப்ரைவேட் இடமானிக்கு இருக்கிறதுனால கிடையாது.
முக்கியமா எல்லாத்துக்குமே அலௌட் உண்டு. முக்கியமா கல்யாணம் முடிஞ்ச பேர் அவங்கன்னா வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து இங்க சுத்தி வீடா இருக்கிறதுனால லவர்ஸ் வந்து நம்ம இருந்தோம்னா ஒரு சில ஆளுங்க பார்த்தா சத்தம் போடுவாங்க. நல்லா உட்கார மாதிரி இருக்கு. கிரிக்கெட் விளாட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். கோயில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உள்ள. ஆமாம், சாமி கும்பிட்டுக்கலாம். அது என்ன கோயில் சொல்லலாமா ஃப்ரெண்ட்ஸ்? தெய்வம் கல்யாண விநாயகர் கோயில் ஃப்ரெண்ட்ஸ். கல்யாண விநாயகர் கோயில். இந்த கல்யாண விநாயகர் கோயில் உள்ள பூங்காக்குள்ள இருக்குது. இதெல்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உள்ள ஸ்பாட்டெல்லாம் இங்கே ஃபேமிலியோடு வந்து உட்காரலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அதெல்லாம் ஃபேமிலியோடு வந்து உட்காரலாம். ஃபேமிலிக்கு தான் ரொம்ப அலௌட்டுங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. குழந்தை குட்டியோடு வரலாம். மற்றபடி நம்ம தனிப்பட்ட இதில் நம்ம மற்ற இதில் லவர்ஸ் வர்ற மாதிரி தான் இங்கே வர முடியாது. பார்த்தா தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம குப்பையெல்லாம் நம்ம சுத்தமாக அந்த ஏதாச்சும் குப்பையை போட்டு இந்த இதுக்குள்ளே போட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாலை போட்டிருக்கேன், குப்பை எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துருந்தீங்கன்னா அங்கே குப்பை இடந்தாலும் நம்ம போடலன்ட்டு அதை நீங்கள் எடுக்காமல் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதையும் எடுத்து நீங்கள் போட்டுறணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னவா இருக்கும் இது அந்த இது அது தொட்டி உள்ளே வந்து குளிக்கணும்னா குளிச்சுக்கலாம். என்னடா சொல்கிற? தொட்டியை குளிக்கிற கிடையாது, இது வேற என்னமோ இருக்கு. அவன் தெரியாமல் சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு போய் பார்ப்போம். குப்பை போட்டு வச்சுக்கிறது. நம்ம குப்பைலாம் இதில் தான் போட்டு வச்சுருக்காங்க போல். குப்பை அந்த இங்கே கிடக்கிறதுலாம் அள்ளியில் போட்டுருக்காங்க. இந்த பூங்கா நல்லா ஃபேமிலியாக நல்லா உட்காருக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? பயங்கரமாக இருக்கும். ஆசிரம் இங்கேயே யாரும் அந்த குடிச்சிட்டு பாட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாத்தையும் சுற்றி காமிச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். அதை நாங்கள் வெளியில் வந்து சொல்கிறோம் எங்கே போகிறோன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நீங்கள் சேனலை உங்களிடம் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் PK பிரதர்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.